வணக்கம். இன்னைக்கு சொல்வனம் வினாவனம்ல இந்த வார ஏஐல வந்துட்டு மறுபடியும் சில இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்ரீராம் அண்ட் பாஸ்டன் பாலா 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா டாபிக்ஸ் என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் வீக் சுட சுட ஏஜென்டிக் ஃபவுண்டேஷன் 2025 முடிஞ்சிருக்கு. அதை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னால வந்துட்டு ஸ்ரீராம் வந்துட்டு இதுக்காகவே இந்தியாவில இருந்து கிளம்பி கியூப்கான் 2025 கான்ஃபரன்ஸ்க்காக வந்துட்டு போயிருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன நாங்கள் கவர் பண்ணாங்க அப்படின்னு பேசலாம். ஏற்கனவே நம்ம இக்னைட் பத்தியும் ரீஇன்வென்ட் பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ அதோட கம்பேரிசனா கூட இது வச்சுக்கலாம், அதோட கண்டினியூஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ ஏஜென்டிக் ஃபவுண்டேஷன், கியூப்கான். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரிசர்ச் மைண்ட் செட். நீங்க பாத்துக்கலாம், சொல்வனத்துல வந்து நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ் இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலா என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தவிர நம்ம டீப் டைவா வந்துட்டு என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு, அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எப்படிலாம் உதவி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் சிம்போசியம் தான் வந்துட்டு நியூர் ஐபிஎஸ் அப்படிங்கிறது, நியூர் லிப்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆல் ஏரியாஸை கவர் பண்ற மாதிரி ஒரு அருமையான சப்ஜெக்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு சொல்வனம் வினாவனம் இந்த வார ஏஐ. ஸ்ரீராம் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டிஜே, நல்லா இருக்கேன் பாலா. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இன்னொரு ட்ரிவியா வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். இன்னொன்னு என்னன்னா, தலைவர் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்காக ஒரு ஸ்பெஷலான நீங்க ஒன்று பண்ணிருக்கீங்க. அதை வந்து நீங்க இந்த பேட்டியோட முடிவு வரைக்கும் இருந்தீங்கன்னா அது என்னன்னு இன்ட்ரோடியூஸ் தட் சைட் ஆல்சோ. கண்டிப்பா கண்டிப்பா. வாசகர்களுக்கு வணக்கம். நம்ம தலைவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களோட ஆரம்பிப்போம். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே தலைவர், ஹாப்பி ரஜினிகாந்த் பர்த்டே, ஹவ் யூ வாண்ட் டு சே இட். அதோட நான் ஏஜென்டிக் ஏஐ ஃபவுண்டேஷன் நியூஸ்க்கு போயிடுறேன். ஸோ போன வாரம் கியூப்கான் முடிஞ்ச அடுத்த வாரம் அடுத்த சில வந்துட்டு லினக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஏஜென்டிக் ஏஐ ஃபவுண்டேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல முக்கியமா பெரிய கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஏடபிள்யூஎஸ், ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி பெரிய தலைகளோடும், ஆந்த்ராபிக் இந்த மாதிரி பெரிய தலைகளோடும், மற்றும் எண்ட் யூசர்ஸ் ஊபர் அந்த மாதிரி ஆளுங்களோடும், பிளஸ் ட்ரேட், சோலோ அந்த மாதிரி சில பல ஏஜென்ட், ஆன்வாய் கேட்வே அந்த மாதிரி பண்ற கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸோடையும் ஆரம்பிச்சாங்க. இது எதுக்கு முக்கியமா ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப ஏஜென்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற இதுல வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமான ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கிறோம். இதுல இன்னும் நிறைய ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ், என்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறோம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதெல்லாம் ஒரு நெறிப்படுத்துறதுக்கோசரம் ஒரு அம்பரல்லா, ஒரு சேஃப் ஸ்பாட் அது கொடுக்கறதுக்கோசரம் ஆரம்பிச்சிருக்காங்க. லினக்ஸ் ஃபவுண்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அம்ப்ரெல்லா ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அதுக்கு கீழே நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. சிஎன்சிஎஃப், கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன் ஒரு முக்கியமானது. அதுக்கு முன்னாடி கிளவுட் ஃபவுண்டேஷன் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஸ்டாக்கா தனியா இருந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓப்பன் இன்ஃப்ராவா மாறி அது வந்து இப்போ லினக்ஸ் ஃபவுண்டேஷன் கீழே இருக்கு. எதுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் கீழே நிறைய இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குற, ஓப்பன் சோர்ஸ் யூஸ் படுத்துற, இல்ல வந்து தயாரிக்கிற, இல்ல அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ற கம்பெனிஸ்க்கு எல்லாம் ஒரு இடமா, ஒரு காமன் பிளேஸா இருக்கிறதுக்கு இந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப உதவியா இருந்திருக்கு. கண்டிப்பா வந்து லினக்ஸ் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப பாப்புலரான அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதை தவிர அதுக்கு அர்த்தமா குபர்னெட்டிஸ் சொல்லலாம். நம்ம இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து கிளவுட் அப்படின்னாலோ இல்ல கண்டெய்னர்ஸ் அப்படின்னாலோ குபர்னெட்டிஸ் இல்லாம எந்த ஒரு யாரும் பேச மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த ஏஐ பத்தி வரும்போது ட்ரைனிங் கோசரமோ இல்லை இன்ஃபோர்சிங் கோசரமோ வந்துட்டு குபர்னெட்டிஸ் தான் ட்ரைனிங்க்கு கட்டாயமா மெஷின் லேர்னிங்ல ஆரம்பிச்சு டீப் லேர்னிங்ல ஆரம்பிச்சு இப்ப வந்து குபர்னெட்டிஸ் இல்லாம யாருமே வந்து ட்ரைனிங் பண்றது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி பல தரப்பட்ட கம்பெனி இவங்க எல்லாம் கம்ப்யூட்டிங் இல்லையா, கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்க்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும் போட்டி. பட் ஆனா அவங்களும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குபர்னெட்டிஸ் எப்படி பெட்டர் பண்றது, குபர்னெட்டிஸ் எப்படி சரி பண்றது அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு இம்பாக்ட ஏஜென்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குறிக்கோளோட ஏஜென்டிக் ஏஐ ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ரொம்ப வெரி வெரி சிம்பிள். ஒன்னும் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை வந்து குபர்னெட்டிஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் கோர்ஸ் ரெபாசிட்டரி எதுவுமே இல்லை. வெறும்னா வந்து 3 ப்ராஜெக்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. எம்சிபி ப்ரோட்டோகால், ஆந்த்ராபிக் வந்து எம்சிபி அந்த கான்டெக்ட் ப்ரோட்டோகால் வந்து ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் கான்டெக்ட் ப்ரோட்டோகால் இது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து கொடுக்கறதுக்கு அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் டொனேட் பண்றாங்க. அப்புறம் பிளாக், இந்த ஸ்கொயருக்கு பின்னாடி இருக்க பிளாக்ங்கிற கம்பெனி வந்துட்டு
கூஸ்ட் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை வந்து டொனேட் பண்ணிருக்காங்க. ஓப்பன் ஏ வந்துட்டு ஏஜென்ட்ஸ் ஆர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கூஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வந்து நீங்க உங்களுடைய லோக்கல் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஏஜென்ட்ஸ் வச்சு எதனா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா ஏஜென்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்ன எக்ஸிகியூஷன் இருக்கு, என்ன கொடுக்குறீங்க, அதை வந்து டிஃபைன் பண்றதுக்கு கூஸ்ங்கிற ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது. ஏஜென்ட்ஸ் டாட் எம்டிங்கிறது வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு நம்மளுடைய நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுடைய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு ரீட்மி டாட் எம்டி நம்ம வச்சிருப்போம் இல்லையா. ஜென்ரலா இந்த ப்ராஜெக்ட்னா என்ன, இதை வச்சு என்ன பண்ணலாம், இல்ல கான்ட்ரிபியூட் பண்றவங்க வந்து என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரீட்மி டாட் எம்டி கொடுப்போம் இல்லையா. இதை வந்து இப்போ ஏஜென்ட்ஸால நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஏஜென்ட்ஸ்க்கு நீங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அந்த ஏஜென்ட்ஸ் வந்து என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் பண்ணலாம், வெப் ஸ்கிராப்பிங் பண்ணலாமா, அந்த ஏபி ஆக்சஸ் பண்ணலாமா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா, இந்த டூல் ஆக்சஸ் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ் ஆர் எம்டி யூஸ் ஆகுது. ஸோ அகைன் 3 ப்ராஜெக்ட், எம்சிபி, கூஸ், ஏஜென்ட்ஸ் டாட் எம்டி. இதுல பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பிளாட்டினம் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், AWS, ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக் எல்லாம் பிளாட்டினம் மெம்பர்ஸ். தவிர நிறைய அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு கோல் என்னன்னா இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கலாம்னா, இப்ப எம்சிபியே எப்படி பெட்டர் பண்ணலாம். எம்சிபி வந்து நல்லா வைஸ்லி அடாப்டட் ஏஜென்ட் கம்யூனிகேஷன். ஆனா அது சரியா எல்லாமேனா இல்ல, இன்னும் செக்யூரிட்டி கிளாஸ் இருக்கு, நிறைய வந்து தேவையில்லாத நீங்க ஒவ்வொரு முறையும் நிறைய கான்டெக்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா, இது மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க. இது ஒரு ஆரம்பம், இது ஒரு உன்னதமான ஆரம்பம். ஆனா இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இந்த கம்பெனி இந்த இன்வால்வ் ஆகிற எல்லா பிளேயர்ஸும் ஒன்னா சேர்ந்து எப்படி வந்து இதை வலுப்படுத்தலாம், எப்படி வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, வரணுங்கிற எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு ஷெல் லேயரா இல்லாம ஒரு எல்லா லோகோஸும் போட்ட, எல்லா கம்பெனி பேரும் போட்ட, பணம் பறிக்கிற ஒண்ணு இல்லாம நல்லதா வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதோடு நம்ம வந்து நான் ஐஎஸ்டி ஃபவுண்டேஷனை வரவேற்கிறேன். அதோட டிஜே நெக்ஸ்ட் என்ன பேசலாம்னு சொல்லுங்க. இல்ல, இது அருமையான விஷயம். நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். அது வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது, ஓப்பன் சோர்ஸ் பேசியிருக்கோம். அப்புறம் ஓப்பன் சேட், ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சேட் ஜிபிடி ஆரம்பிச்சு அந்த ஓப்பன் ஏஐ தான். பட் ஆனா அவங்க வந்து டிவியேட் பண்ணி ப்ரொப்ரைட்டரிக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனோட தேவை இப்போ முக்கியமா போயிடுச்சு. ஏன்னா நீங்க எம்சிபி சொல்றீங்க, எம்சிபி இஸ் காமன்லி அடாப்டட். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பாடி கீழே வரப்ப வந்துட்டு எல்லாருமே அதோட டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கூஸ் வந்து பிளாக் புதுசா வந்திருக்கு, ஏஜென்டிகே ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ரீட்மி டாட் எம்டி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுதான் நம்ம ஒரு பேக்கேஜ்குள்ள தொடங்குறப்ப அதான் பார்ப்போம். அது மாதிரி ஏஜென்ட் டாட் எம்டிங்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்குறேன். எம்சிபி நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இண்டஸ்ட்ரி அடாப்டட் அப்படிங்கிற மாதிரி அருமையான விஷயம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங் அபவுட் ஏஜென்டிக் ஃபவுண்டேஷன். நல்ல குட் ஸ்டார்ட். தேங்க்யூ. சாரி ஒன்னே சொல்ல மாட்டேன் நானு. இந்த நீங்க சொன்ன மாதிரி ஓப்பன் ஏ வந்துட்டு அவங்களா ஓப்பனா இல்ல, ஓப்பன் மாடல்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு ஏஜென்ட்ஸ் டாட் எம்டிங் வரும்போது இது ஓப்பன் ஏ மட்டும் இல்ல, நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் இருக்காங்க. 60,000க்கு மேற்பட்ட அடாப்ஷன் இருக்கு, யூஸ் படுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஆரம்பம் தான். பட் நல்லா வரும்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பா. ஸோ சூப்பர். நீங்க வந்து ஏஜென்ட் ஃபவுண்டேஷன் பத்தி சொல்லிட்டீங்க. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் செய்திகள் வர இது எப்படிலாம் முன்னேறுது, இன்னும் ஃபியூச்சர்ல வேற என்னென்ன கான்ட்ரிபியூட்டிங் ஃபவுண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு, கான்ட்ரிபியூட்டிங் ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுதோ அதெல்லாம் கண்டிப்பா வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஏஐ எடுத்துட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ whenever it comes up, whenever they take up new projects, let's come and talk about it. So with that said, கியூப்கானுக்கு வந்திருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி கியூபர்நெட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்து பேக் போன் ஆஃப் இன்ஃப்ரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஸ்கேலிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு கியூபர்நெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுல பார்த்து டாக்கர் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கியூப்ஸ் K8 அப்படிங்கிறாங்க, கியூப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூ ஷுட் நோ அபவுட் கியூபர்நெட்டிஸ். ஸோ அதோட கியூப்கான் ரொம்ப பெரிய விதமா நடந்துச்சு. ஸோ மேபி டாக் அபவுட் கியூப்கான் ஃபர்ஸ்ட். யாரெல்லாம் கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் அதுல நீங்க பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா, நன்றி. கியூப்கான் வந்துட்டு எனக்கும் கியூப்கான் CNCF தொடர்பு வந்து ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே, முதல்ல அவங்க கியூப்கான் வந்துட்டு ஆரம்பிச்சது சியாட்டில்ல தான். அப்போ வந்து CNCF அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் கூட ஆரம்பிக்கல, கியூப்கான் ஆரம்பிச்சாங்க. அப்பையில இருந்தே நான் போயிட்டு இருக்கேன். ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன், பண்ணாம இல்ல. ஆனா வந்துட்டு
இந்த வருஷம் என்ன ரொம்ப என்ன இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஒரு என்ன விஷயம், நீங்க குபர்னிஸ் உபயோகப்படுத்துறாங்க, குபர்னிஸ் இல்லாம ஏஐ இல்லைங்கிறது இருக்கு. ட்ரைனிங்க்கு வந்துட்டு ஒரு அக்கஸ்மாத்தா நீங்க குபர்னிஸ் பாத்தீங்கன்னா ஆரம்ப 2017 2018 பாத்தீங்கன்னா திடீர்னு ஜிபியூஎஸ் வந்து நம்ம எம்எல் ட்ரைனிங் யூஸ் படுத்தலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு குபர்னிஸ் யூஸ் படுத்தலாம் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்றது செரண்டிபிட்டி மாதிரி பண்ணதுதான் இது. ஏன்னா நீங்க குபர்னிஸ் பாத்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங்லாம் அப்பெல்லாம் கிடையாது. நீங்க ட்ரைனிங்க்கு வந்து நீங்க ஒரு இன்டென்சிவ் கம்ப்யூட் பேட்ச் ப்ராசஸிங் முதல்ல கொடுக்கணும். ஆனாலும் வந்து NVIDIA மாதிரி கம்பெனிஸா இருக்கட்டும், நிறைய AWS மாதிரி கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து குபர்னிஸ் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து கண்டெய்னர் போட்டு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸ் ஈஸியா ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிற அட்வான்டேஜ் குபர்னிஸ் கொடுக்கறதுனால ஆரம்பத்துல இருந்தே வந்து ஏஐ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ட்ரைனிங்னா குபர்னெட்டிஸ் அப்படின்னு வந்து 17-18 இருந்தே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால குபர்னெட்டிஸ் கம்யூனிட்டிங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எம்எல் சப்போர்ட் பண்றோம், மெஷின் லேர்னிங் சப்போர்ட் பண்றோம், டீப் லேர்னிங் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுலயே அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த கியூப்கான் இப்போ இந்த கியூப்கான் மட்டும் இல்லாம ஈவன் ஒரு 2-3 மாசம் முன்னாடி கியூப்கான் ஹைதராபாத்ல நடந்தது. அது வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஓகே நிறைய கிளவுட் நேட்டிவ் சொல்லக்கூடிய ஒர்க்லோட்ஸ், நிறைய கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஏஐ ஒரு அப்ளிகேஷன். சோ என் மேல குபர்னெட்டிஸ் மேல நிறைய கிளவுட் நேட்டிவ் ஒர்க்லோட்ஸ் ரன் பண்றாங்க. அது என்னவா இருக்கட்டும், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனா இருக்கட்டும், வெப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், என்ன பிசினஸ் அப்ளிகேஷனா இருக்கட்டும், டேட்டா பேஸ் அனாலிட்டிக்ஸ் எதுவா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ல ஏஐயும் ஒண்ணு, மெஷின் லேர்னிங்கும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தாங்க அவங்க. ஒரு ஸ்கெப்டிக் சொல்லலாம் இல்லையா? குபர்னெட்டிஸ் கமிட்டி வந்து நம்ம தான் சென்டர், ஏஐ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் கிடையாது, ஏஐ வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா அவங்களுக்கு தெரியுது. நீங்க கீநோட்ஸ் முதற்கொண்டு கீநோட்ஸ்ல இருந்து இந்த ஃப்ளோர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஐ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களால புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா 3 வகையான ஒர்க்லோட்ஸ் நம்ம ரெடியா இருக்கணுங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ட்ரைனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்ஃபரன்சிங் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம இன்ஃபர் பண்ண முடியும் அட் ஸ்கேல்? ஏன்னா வந்து நீங்க எல்லா ஜென்ரேட்டிவ் ஏபிஐ இருக்கட்டும், எல்எல்எம்ஸோட எல்லா என்பார்ட்ஸுமே வந்து ஏபிஐ மூலமா நீங்க கால் பண்ணும்போது முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு மெஷின் டெவலப் பண்ணுவீங்க, இன்ஃபரன்சிங் கம்மியா இருக்கும் ட்ரெடிஷனல் எம்எல்டிஎல் மாடல்ல. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் எல்லாமே வந்து யாரும் வந்து ஆந்த்ராபிக்கோ, ஓப்பன்ஏயோ, AWSஓ, கூகுளோ அவங்க மாடல் டெவலப் பண்ணும்போது அப்ப நிறைய ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆனா அதை நீங்க சாட் ஜிபிடிமா கொடுக்கும் போதோ, இல்ல வந்து கிளாடா கொடுக்கும் போதோ, இல்ல வந்து ஜெமினியா கொடுக்கும் போதோ நம்ம பார்த்தா இன்ஃபரன்சிங் தான். இப்போ இன்ஃபரன்சிங் ஸ்கேல் அதிகமாயிடுச்சு. ஸோ ட்ரைனிங் ட்ரெடிஷனலா குபர்னெட்டிஸ் மேல நடந்த யூஸ் கேஸ், மேசிவ் இன்ஃபரன்சிங் அட் ஸ்கேல். இதை தவிர ஏஜென்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ 2025 வந்து பெரிய பேசப்படுகின்ற விஷயம் வந்து ஏஜென்ட்ஸ். ஸோ குபர்னெட்டிஸ் கம்யூனிட்டி வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபரன்சிங் பத்தி நிறைய ஃபோக்கஸ் இருந்தது. இன்ஃபரன்சிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் NVIDIA ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் வந்து பாப்புலர் இன்ஃபரன்சிங் மெக்கானிசம் ரைட் நவ். பட் அதை தவிர என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இது வந்து கீனோட்ஸ்ல ஆரம்பிச்சு, லீடர்ஷிப்ல ஆரம்பிச்சு மக்கள் வரைக்கும் இருக்கு. இதோட நான் நிறுத்திக்கிறேன். கொஞ்சம் திருப்பியும் வந்து யூஸ்வலா கான்ஃபரன்சிங் போனீங்கன்னா வந்து மேடையில பேசுறது ஒண்ணு இருக்கும், பட் கீழே வந்து நம்ம என்னென்ன ஹால்வே கான்வர்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பூத்ல அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் ஐ வில் பாஸ் ஃபார் ஹியர். இதுல என்ன கேள்வி இருந்தா சொல்லுங்க. அது நான் அந்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இது சொல்லுங்க. இதை தவிர 2 பெரிய ரிப்போர்ட்ஸ் அந்த டைம்ல வந்தது, அதையும் பத்தி நான் பேசணும்னு சொல்ல ஆசைப்படுறேன். பட் ஐ வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் அ மினிட் இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस. ஷூர். நீங்க வந்து இந்த கிளவுட் நேட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த குபர்னெட்டிஸ் ஆகட்டும், AWS ஆகட்டும், Azure, ஆல் இன்ஃபேக்ட் எவ்ரி கிளவுட் ப்ரொவைடர், I mean, Cube is not a cloud provider, but it's a tool that you can use in cloud for scaling அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளவுட் நேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10-15 இயர்ஸா பாத்தீங்கன்னா Azure ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், AWS ஆகட்டும் வந்துட்டு இந்த கிளவுட் நேட்டிவ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் புஷ் பண்ணி தான் இன்னைக்கு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருந்து இப்போ வந்து ஸ்லைட்டா இந்த 2024 ஸ்பெசிஃபிக்கா 2025 அரௌண்ட் லைக் த செகண்ட் குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏஐ நேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எல்லாமே நேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கியூப்கான்லயும் அதுதான் நீங்க டிஸ்கஷன் சொன்னீங்க.
நாங்க இதை பத்தி பாஸ்டன் பாலாவும் நானும் லாஸ்ட் வீக் அதை பத்தி பேசுறப்போ AWS அண்ட் அஜியோர் மைக்ரோசாஃப்ட் ரெண்டு பேரும் வந்து அவங்களோட கான்ஃபரன்ஸ்ல வந்து இதை கொஞ்சம் ஓரளவுக்கு புஷ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து கியூப்கான் கூட கான்ட்ராஸ்ட் பண்ணி இல்ல மேபி அதோட மேபி எக்ஸ்டென்ஷனா பாக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஐ நேட்டிவ் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களேன். ஆக்சுவலி நீங்க அது கொஞ்சம் நம்ம வந்து ஏஏ நேட்டிவ்னு குபர்னெட்டிஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கல. அவங்க வந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்னா கிளவுட் நேட்டிவ் டெவலப்பர்ஸ்லாம் ஏஐ டெவலப்பர்ஸ் இல்ல கிளவுட் நேட்டிவ் டெவலப்பர்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்றாங்க மாதிரி பாக்குறாங்க. நான் வந்து ஏஐ நேட்டிவ் எப்படி பாக்குறேன்னா வந்து எனக்கு நான் ஒரு இப்போ ஒரு நான் ஆரம்பிக்கிறேன் ஒன்று பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து சாரி நம்ம சாதாரணமா ஆரம்பிப்போம். நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க இல்ல ஒரு சாதாரணமா ஏஐ மறந்துருங்க கிளவுட மறந்துருங்க, விண்டோஸ் இருக்கு லினக்ஸ் இருக்கு. நம்ம வந்து லினக்ஸ் கீழே கர்னல் என்ன கால் பண்ணுது இல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். காட்னட் ஃப்ரேம்வொர்க்கோ ஏதோ ஒன்று உபயோகப்படுத்தி நான் வந்து சாதாரணமா பண்ணுவேன் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய கீழே இன்டர்னல்ஸ் என்ன, கீழே என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கு, என்ன சிபியூ இருக்கு, என்ன மெமரி இருக்கு, இதை பத்தி தான் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். கரெக்டா? அப்படிதான் வந்து நான் அப்ளிகேஷன் டெவலப்பரா இருப்பேன். அது நீங்க கிளவுட்ல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய நீங்க வந்து விஎம் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டோரேஜ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற போய் மேனேஜ் சர்வீசஸ் பேச ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கூபர்னெட்டிஸ்ல வந்து கூபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸ் பில்ட் பண்றது இல்லாம நான் வந்துட்டு EKS இதெல்லாம் போய் பார்த்த ஆரம்பிச்சேன். என்னென்ன இருக்கு, ஜிபி எப்படி ஸ்கெடியூல் பண்ண போறீங்க, கிளஸ்டர் எப்படி பண்ண போறீங்க, ரிடண்டன்சி இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா கூபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். எப்படி கிளஸ்டர் மேனேஜ் பண்றது, எப்படி கிளஸ்டர் மேனேஜ் எப்படி வந்துட்டு ஸ்கேல் பண்றது, எப்படி ஒண்ணு போச்சுன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் கூபர்னெட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஆனா ஏஐ நேட்டிவ் டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிளஸ்டர் கொடுத்தா போதும் இல்ல கண்டெய்னர் இன்வொர்க் பண்ணா போதுமே ஒழிய அதுக்கு கீழே என்ன நடக்குது, அதுக்கு நீங்க கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுமா, ஸ்கேல் பண்ணுமா, குறைக்கணுமா, இதெல்லாம் கூடாது. இன்னும் சொல்ல போனா இப்போ நான் வந்து நான் ஜெமினியோட ஏபிஐ பேஸ் பண்ணியோ இல்ல ஓப்பன்ஏஐ ஏபிஐ பேஸ் பண்ணியோ இல்ல கிளவுட் ஏபிஐ பேஸ் பண்ணியோ நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் பண்றேன்னா அதுக்கு கீழே ஜெமினா என்ன பண்ணுதோ ஓப்பன்ஏஐ என்ன பண்ணுதோ எனக்கு கவலை கிடையாது. அதுதான் நான் ஏஐ நேட்டிவா பாக்குறேன். ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து எனக்கு ஏபிஐ மூலமா கிடைக்கும். அது எல்எல்எம் கேப்பபிலிட்டிஸ் பேசிக்கலாம், எல்எல்எம்மோ இல்ல வந்து இமேஜ் மாடல்ஸோ இல்ல வீடியோ மாடல்ஸோ அதை நான் பேஸ் பண்ணி என்னுடைய அப்ளிகேஷன் நான் பண்ண போறேன்னா அதுதான் ஏஐ நேட்டிவா நான் பாக்குறேன். எனக்கு அந்த சமயத்துல கூபர்னெட்டிஸோ இல்ல அதுக்கு கீழேயோ இல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ கவலை இல்லை. அது இன்னும் வர ஆரம்பிக்கல. ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் வந்து டேட்டா சென்டர்லயும் கிளஸ்டர்ஸ் பின்றதுலயும் ஜிபிஎஸ் வாங்குறதுலயும் ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றாங்க. ஸோ ஃபோக்கஸ் இதுல இருக்கு. ஆனா இன்னொன்னு 5 yearsல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டோட நான் இப்ப நீங்க இப்படி ஒரு பிரமிட் இப்படி பாக்குறீங்க அப்படின்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு மேல மேனேஜ்மெண்ட் லேயர் அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பிரமிட் மாதிரி பார்க்கலாம். ஆனா இந்த பிரமிடை பேஸ் பண்ணி எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு டிப்பை பேஸ் பண்ணி நான் ஏஐ நேட்டிவ் அப்ளை பண்ணேன்னா என்னுடைய அப்ளிகேஷன் மார்க்கெட் வந்து நிறைய ஆகும். லைக் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் பெருசு இல்லையா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மார்க்கெட் பெருசு இல்லையா, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஏஐ அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்ஸ் பெருசா இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ட்ரில்லியன்ஸ் போகும். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் குபர்னெட்டிஸ் வந்து ஏஐ நேட்டிவ் ஃப்ரெண்ட்லினா இல்ல. அமேசானும் AWSம் கூகுளும் மைக்ரோசாஃப்டும் வந்து அந்த மாதிரி ஏஐ நேட்டிவ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். நீ வந்து அந்த மாதிரி ஏஐ கேப்பபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நீ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கோ, உன் பிசினஸ் கேஸ் பில்ட் பண்ணிக்கோ, உன்னுடைய டிரான்ஸ்ஃபர் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, நீ கீழே கவலைப்படாத, எல்எல்எம் நான் பாத்துக்கிறேன், எல்எல்எம் ஸ்கேலிங்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூபர்னெட்டிஸோ கியூப்கானும் அதுல இருக்க பிளேயர்ஸும் நான் அந்த அளவுக்கு வரல. அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா ஏஐ இஸ் a special thing that we have to be careful about. நம்ம வந்து ஏஐ சப்போர்ட் பண்ணுவோம், ஏஐ ஒர்க்ல சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா ஏஐ நேட்டிவ்னு இன்னும் சரியா இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கலைங்கிறத என்னுடைய அப்சர்வேஷன். பட் ஐ அக்ரி வித் யூ, மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஏஐ நேட்டிவ் வந்து ஒரு பெருசா புஷ் பண்ண ஆரம்பிச்சு எப்படி அதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க. அருமை. ஸோ அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி கீனோட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட் லெவல் அங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அங்க என்ன இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். மேபி லைக் இது ஆஸ் அ கண்டினியூஷன், மேபி இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வில் கம்பேர் டு தி இக்னைட் அண்ட் ரீஇன்வென்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிரவுண்ட் லெவல்ல அந்த பூத்ஸ்ல எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க அதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பூஸ்ட்ல வந்து எல்லாருமே வந்து ஏஐ தான், எல்லாருமே வந்துட்டு ஏஐ பண்றோம், நாங்களும் ஏஐ பண்றோம். இப்போ நீங்க சூசா போனீங்கன்னா சூசா ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ரெட் ஹேட் கூட ரெட் ஹேட் ஏ, அந்த மாதிரி எதனா ஒண்ணு நாங்க ஏஐ யூஸ் பண்றோம், ஏஐ எனேபிள் பண்றோம். இல்ல எங்களுடைய அப்சர்வபிலிட்டி கம்பெனியா நாங்க ஏஐ யூஸ் பண்ணி நாங்க பெட்டர் அப்சர்வபிலிட்டியா இருக்கிறோம். நாங்க வந்து
இந்த மாதிரி எது எடுத்தாலும் நாங்க டெவாப்ஸ் கம்பெனியா நாங்க ஏஐஸ் பத்தி நாங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டன்ஸ்ல குறைப்போம். எஸ்ஆர்இனா அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஏஐ வாஷிங் போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாருமே ஒரு 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 மாதிரி சரி, முக்கியமான மைண்ட் ஷிஃப்ட் என்னன்னா ஸ்கெப்டிக்கா இருந்தவங்க வந்துட்டு ஏஐ பொட்டன்ஷியலையும் இது என்ன ஆக போகுதுங்கிற பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு லெவலுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் க்ளூலெஸ். ஒரு 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 லெவலுக்கு மேல நீங்க வந்துட்டு என்னதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்களா அப்படின்னா எல்லாராலையும் சொல்ல முடியல. ஒரு சில பிளேயர்ஸால வந்து தைரியமா சொல்ல முடியுது, அந்த விஷன் பண்ண முடியுது. பட் எல்லாமே வந்து நான் இந்த 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 டெமோக்கு வரேன்ப்பா, நான் வந்து வரவனெல்லாம் அட்ராக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மேல போட்ட மாதிரி தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நான் பேரே இருக்க விரும்பல, பட் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஹால்வே கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு அந்த டான்ஜிபிளா என்ன தெரியுதுன்னா, இது இருக்கு, இட்ஸ் வயபிள், இது நம்ம எப்படி சரி பண்ண போறோம், நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, இதை வந்து எப்படி நான் ஸ்கேல் பண்ண போறேன், எப்படி வந்துட்டு நான் செக்யூரிட்டி பத்தி கண்டிப்பா இருந்தது. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி அவ்வளவா பேச்சு வரல. அது இந்த வருஷம் ஜென்ரலாவே கியூப்கான் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே வந்துட்டு 2023 2024லயும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்திட்டு ரொம்ப பேசுனாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கேவியா போறாங்க இல்லையா, திஸ் இஸ் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு கேவியா போட்டதுனால எல்லாருமே வந்து தங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கை கொள்ற மாதிரி இருந்தது இல்லையா. அதனால அந்த கான்வர்சேஷன் கம்மியா இருக்கு. பட் கம்பேக் தான் தோணுது. பர்டிகுலர் ஏஜென்ட்ஸ் வரும்போது நம்ம வந்துட்டு ஏஜென்ட் டு ஏஜென்ட் எப்படி பண்றது, அவங்க ஏஜென்ட்ஸே வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எப்படி நம்ம வந்து சரியா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் தான் வரும். ஆனா ஓவரால் அஸ் அ கம்யூனிட்டி ஒரு ஒரு ஸ்கெப்டிக் மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஓப்பன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதை நம்ம எப்படி பெட்டரா பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுங்கிறது டான்ஜிபிள். என்ன வரணும் நான் எதிர்பார்க்கறேன்னா, இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தோணாம, ஏன்னா இது வந்து குபர்னெட்டிஸோ கிளவுட் நேட்டிவ் கம்யூனிட்டி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அந்த பேஸ், அதனுடைய எல்லாரும் வந்து ஒன்னா பண்றதுனாலயோ என்னமோ இல்ல, பிளஸ் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்படி டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இன்னோவேஷன்ஸா இருக்கட்டும், குபர்னெட்டிஸ்க்கு மேல நம்ம எப்படி வந்து ஏஐ நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் வரும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். பேசிக்கா டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, கிளவுட் நேட்டிவ் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஏஐ நேட்டிவா எப்படி மாத்துறது அப்படிங்கறது வந்து இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வரும். அருமை சூப்பரா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த டெவலப்பர் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இப்ப இது நான் எப்படி இன்னொரு வாட்டி என்ன பாக்குறேன்னா, குபர்னெட்டிஸ் மத்தோட மிச்ச லெகசி கோடர்ஸ், லெகசி டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏஐ மேல இருக்கிற அந்த ஒரு சந்தேக கண்ணுடைய பேரனோயோடய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த வருஷம் கடைசியில வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஐ எஸ் அ டூல், அது எப்படி அடாப்ட் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த குபர்னெட்டிஸ் மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் அந்த டிப்ளாய்மெண்ட் அதெல்லாம் இந்த ஹார்ட்வேர் சைட் எல்லாம் போறப்ப வந்து அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சிப் லெவல்ல வந்துட்டு என்விடியா நல்லா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கேப்பா இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பும் வந்து இந்த வருஷம் கடைசியில் ரொம்ப ஃபில் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நான் பேசிட்டு இருந்தது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி பாஸ்டன் பாலாவும் நானும் வந்து லாஸ்ட் வீக் வந்து இக்னைட் பத்தியும் ரீஇன்வென்ட் பத்தியும் பேசிட்டு இருந்தோம். இக்னைட் நம்ம தெரிஞ்சவங்க வந்து மைக்ரோசாஃப்டோட இக்னைட், ஸோ அதுல மோஸ்ட்லி அசியோர் அந்த கிளவுட் ப்ராடக்ட் பத்தி, அப்புறம் அமேசான் ரீஇன்வென்ட் வந்து ஸ்பெசிபிக்ல ஏடபிள்யூஎஸ் பத்தி. ஸோ அது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு தீமா தான் வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, பாபா ஆல்சோ எப்படி பார்த்தாருன்னா, மைக்ரோசாஃப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் டெவலப்மெண்ட், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளவுட் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கிளவுட் ப்ரொவைடர் மட்டும் நாங்க ஏஐ ப்ரொவைடர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடுத்த டிரான்சிஷன் இருக்காங்க. அதாவது நாங்க வந்து எல்லாம் ஏஐயும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து மேட் கேமன் வந்து நிறைய வாட்டி அவரோட ஸ்பீச்லயும் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தாரு. இங்க வந்து மைக்ரோசாஃப்ட்லயும் வந்துட்டு நிறைய வாட்டி வந்துட்டு அவங்களோட சிஇஓ வந்துட்டு இதை வந்து திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மல்டிபிள் மீட்டிங் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கியூப்கான், இக்னைட், ரீஇன்வென்ட், ஸோ மூணு அப்படி லைனா வச்சு பாத்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் யோர் ரீட் அவுட்? நீங்க ஒரு அனலிஸ்டா நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன ரீட் அவுட்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2025 வந்து 2023 2024 வந்து இயர் ஆஃப் ஜெனே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 23 24 25 வந்து இயர் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏஜென்ட்ஸ் பத்தி சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அந்த ஏப்ரல்லே வந்து கூகுள் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் வெர்டிக் பில்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு ஒரு என்னால ஆட்டோமேஷன் தாண்டி அட்லீஸ்ட் ஆட்டோமேஷன் ஆச்சு
நான் வந்து ஏஜென்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்துட்டு இப்போ கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் ஈஸியா பண்ணலாமான்னா கண்டிப்பா ஈஸியா பண்ணலாம். இன்னும் செக்யூரா பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா கிளியரா 2025 வந்து ஏஜென்டிக் இயர் ஆஃப் ஏஜென்டிக் ஏன்னு சொல்லலாம். இந்த 3 கான்ஃபரன்ஸுமே வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுது, அதை சப்போர்ட் பண்ணுது, அதை எனேபிள் பண்ணுது அட் வேரியிங் டிகிரிஸ் இல்லையா. இக்னைட்டா இருக்கட்டும், ஏடபிள்யூஸா இருக்கட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஏஜென்டிக் நல்லாவே புஷ் பண்ணாங்க. கியூப்கான் வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க ஏஜென்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இதுல நீங்க ஏடபிள்யூஎஸ் பத்தி நீங்க ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு கடந்த 10 வருஷம் மேலாவே வந்து ஏடபிள்யூஎஸ் நீங்க ஒரு லீடர் ஒரு பயனியரா பார்த்திருக்கோம். ஒவ்வொரு ரீஇன்வென்ட்லயும் வந்து ஒரு 10-15 ஸ்டார்ட் அப் போயிடும். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு பண்ணுவான், இவன் ஒரு ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு ஃபீச்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தட் என்டையர் ஸ்டார்ட் அப் வில் பி கில்ட். அப்படிதான் ரீஇன்வென்ட் இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு பேஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் இருக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும். கிளவுட் மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலயுமே கீழே இருந்து மேல வரைக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அப்ளிகேஷன் வரைக்கும். அது வந்து ஏஜென்டிக் சைட்ல இல்ல அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வை. நான் சாட்ஜிபிடி ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல ஏடபிள்யூஎஸ் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் பண்ணணும் கட்டாயம் இல்லை, எங்களுடைய கஸ்டமர்ஸ் கேட்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நோவா கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க, நாங்க வந்து எனக்கு எல்லாம் நீ கொண்டு வா, உனக்கு என்ன ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வேணுமோ நான் சப்போர்ட் பண்றேன், பட் லாமா இருக்கட்டும் இல்லை எதா இருக்கட்டும் நான் கொண்டு வர சொல்றேன். அது என்ன காமிக்குது அப்படின்னா ஒரு வகையில அல்டிமேட்லி ஏடபிள்யூஎஸ்க்கு எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எது பண்ணாலும் அல்டிமேட்டா வந்து பில்லபிள் அவர்ஸ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர் அது வந்தா போதும், நீ எப்படி வேணா வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் காமிக்குது. இனவே இட்ஸ் குட், ஃபிளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது, எனேபிளும் பண்றாங்க. அவங்களுடைய அட்வான்டேஜ் வந்து டேட்டா எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. ஸோ ஏஏ ப்ரூவ் பண்றதுக்கு நீ பிளாட்ஃபார்ம் கொடுக்குறங்கிறது கிளியர், அது வந்து நல்லது. ஆனா நீ பயனியரா ஃபாலோவரான்னு கேட்டா ஏஜென்டிக் ஏல வந்து பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் வந்து இப்போதைக்கு ஃபாலோவர் தான் நான் சொல்லுவேன். அதுதான் வந்து என்னுடைய கீ அப்சர்வேஷன். ஆரம்பத்துல இருந்து ரீஇன்வென்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபப்லி தி ஃபர்ஸ்ட் இயர் அமேசான் ஹஸ் பிகம் அ ஃபாலோவர் தேன் அ பயனியர் அப்படிங்கிறது என்னுடைய வியூ பாயிண்ட். இன்னும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முக்கியம்னா கூட மேட்னுடைய இதுலயே வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 25க்கு மேற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கார்பரேட் ஆகுது. ஆனா நிறைய ஏ அது வந்து ஒரு மெசேஜிங் கீனோட்ஸ்லாம் வந்து இட்ஸ் a குட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன உங்களுடைய டீம் என்ன நீங்க நினைக்கிறீங்க, லீடர்ஷிப் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து அழகா எடுத்து காமிக்குது. உங்க ஆளு அதான் உங்க ஆளு மேட் வந்து அதான் எடுத்து காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமானது எனக்கு வந்து எல்லா கான்ஃபரன்ஸ்லயும் வந்து முதல் நாள் கீனோட்டை விட டெவலப்பர் கீனோட் அது வந்து அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நிறைய டெமோஸ் இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் இல்லையா. நீங்க கூகுள் கிளவுட் நெக்ஸ்ட் எடுத்தாலும் நீங்க முதல் நாள் கீனோட்டை விட 2வது நாள் கீனோட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் கீனோட்ல என்னுடைய ஃபேவரட் எப்போதுமே வந்து ஒன்னு சிவசுப்ரமணியனுடைய கீனோட், அதையோட பெர்னனுடைய கீனோட் இல்லையா. இந்த பெர்னர் கீனோட் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு ஸ்பெஷல் கீனோட் ஃப்ரம் பெர்னர்னு போட்டிருந்தாங்க ஆட்ல. அப்பவே எனக்கு தோணுச்சு இதுதான் வந்து கடைசி கீனோட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது கடைசி கீனோட் இந்த அட்லீஸ்ட் ரீஇன்வென்ட்ல இந்த டெவலப்பர் கீனோட். அதுல அவருடைய மெசேஜிங் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். ஈவன் தோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், ஹி ஸ்டில் கன்சிடர்ஸ் ஏஐ இஸ் a tool. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு திருப்பி போட்டேன்னா கிளவுட் வந்த புதுசுல எந்த கீனோட்லயுமே வந்து கிளவுட் ஒரு டூல் அப்படின்னு ஏடபிள்யூஎஸ் சொல்லல. கிளவுட் எனேபிளர். இதை பேஸ் பண்ணி நீ நிறைய பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி நீ வந்து உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இப்படின்னு சொன்ன ஏடபிள்யூஎஸ் ஏன்னு வரும்போது அதை ஏஐ எனேபிளரா பார்க்காம ஏஐ வந்து ஒரு டூலா பாக்குறதுங்கிறது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் அகெயின் அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோக்ஸ், நான் வந்து அவங்க தப்பா சொல்லல. பட் இது என்னுடைய வியூ. அடுத்த கீனோட் எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். இன்னும் 1 year இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி AWS கேன் கம் பேக் அண்ட் பிகம் தி பயனியர் அகைன் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா நீங்க சொன்னது நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு சுவாமியோடது இருந்ததை விட வர்னரோடது வந்து ரெனைசான்ஸ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். டெவலப்பர் அருமையா பேசிட்டு இருந்தாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்க வந்து அந்த எனேபிளர் வர்சஸ் டிரைவர் அப்படிங்கிற அந்த இதை வந்து ரொம்ப கிளீனா அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து அவங்க யூனிக் பொசிஷன். ஏன்னா ஏடபிள்யூஎஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டு தே ஹாவ் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் டு சப்போர்ட் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு
ஒரு பர்டிகுலர் எல்எம் மாடல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆந்த்ரோபிக்கு நாங்கள் சப்போர்ட் கிளவுட் சப்போர்ட் பண்ணனா இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு வராம போயிடுவாங்க. ஸோ ஐ see this as a way of luring multiple customers. ஸோ அதனால தான் வந்து மல்டி கிளவுட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்யூர்லையும் கூகுளுக்கும் ஏன் பிசினஸ் போகுதுன்னா இந்த மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜினால தான். ஸோ நிறைய பேர் வந்து ஏடபிள்யூஎஸ்லேயே மல்டி ரீஜன் வச்சிருக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு மல்டி ரீஜன் இப்போ கடந்த நவம்பர்லயும் அக்டோபர்லயும் அந்த அவுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டிஎன்எஸ் என்ட்ரி ஃபெயிலியர் அட் மல்டிபிள் லொகேஷன்ஸ் வித்தின் த சேம் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் வித்தின் த சேம் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்துட்டு மல்டி கிளவுட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் போகுது. அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறேன் மல்டி ஏஜென்ட் சப்போர்ட் ஆர் மல்டி எல்எல்எம் சப்போர்ட் மல்டி எல்எல்எம் சப்போர்ட் முக்கியமா பாக்குறாங்க. ஸோ அதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் பிசினஸ் டேட்டா. நீங்க சொன்ன மாதிரி லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், மேபி தே வில் சேஞ்ச் இட். பட் டு யுவர் பாயிண்ட் ஐ ரைட், they had been a pioneer. Right now they are taking a back step. They are leading from the back அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாம். So with that said நம்ம வந்து கியூப்கான்ல சொல்லுங்க. ஒரே சொல்லிக்கலாமா? நீங்க மல்டி எல்எல்எம் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒத்துக்கிறேன், இது வந்து லூட் பண்ணு. ஆனா நீங்க அமேசானை பொறுத்த வரைக்கும், ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முக்கியமானது என்டர்பிரைசஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. என்ன நான் பண்ணாலும் முக்கியமா டேட்டா தேவை. என் டேட்டா எல்லாம் ஏடபிள்யூஎஸ் இருக்கு. சோ நீங்க வந்து நான் ஏற்கனவே அங்க இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி தேர். மல்டி எல்எல்எம் கொடுத்துதான் நீங்க புது ஆளுங்களை லோவர் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டினபிள் திங். லைக் சான்ஸ் இருக்கு. ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா ஏற்கனவே நான் வந்து என்னுடைய கிளவுட் அப்ளிகேஷன்ஸும் என்னோட இருக்கும். நான் வந்து வெறும் ஏஐ மட்டும் தான் ஆட் பண்ணும் அப்படிங்கிற நிலைமையில நிறைய என்டர்பிரைசஸ் இருக்காங்க. ஸோ அதனால அமேசானுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏற்கனவே மல்டிபிள் எல்எம்ஸ் அடிஷனல் அட்வான்டேஜ். பட் டேட்டாவும் கிளவுடும் சர்வீசஸும் அடிஷனல் கொடுக்குற அட்வான்டேஜை விட மல்டி எல்எல்எம் கொடுக்குமான்னு எனக்கு வந்து சந்தேகம் தான். பட் இருக்கலாம். என்ன அனாலஜி கொடுப்போம். ஆக்சுவலி நீங்க வந்து இது பத்தி சொன்னீங்க இல்லையா, அவுட்டேஜ் பத்தி சொன்னீங்க இல்லையா, எல்லா ரெடண்டன்சியோ இல்ல வந்து மல்டி ஜோன் சப்போர்ட்டோ மல்டி ரீஜன் சப்போர்ட்டோ மல்டி கிளவுடோ வந்து எல்லாம் மல்டி கிளவுடா மல்டி ரீஜன் மல்டி ஜோன் வந்து ஒரே கிளவுட்னால பாசிபிள். அப்படி இருந்துமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை பண்ணல அப்படிங்கிறது வந்து அன்பார்ச்சுனேட் ரியாலிட்டி. ஏடபிள்யூஎஸ் வந்து 10 வருஷமா கொடுத்திருந்தாலும் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாலும் பண்றது இல்லை. இப்படி பண்ணாதவங்க எவ்வளவு பேர் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் என்னுடைய வந்து ஒரு கிளவுட்ல ஒர்க் ஆகல இன்னொரு கிளவுடுக்கு எடுத்து போவேன்னு சொல்றவங்க வந்து ரொம்ப கம்மி. ஸ்டாட்டிஸ்டிக்ல பாத்தீங்கன்னா மல்டி கிளவுட் உபயோகப்படுத்துறவங்க கூட வந்து ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் நான் அஜூர் ரன் பண்ணுவேன், ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நான் கூகுள் ரன் பண்ணுவேன். அது வந்து இங்கே நாங்க மூவ் பண்றது அப்படிங்கிறத விட இது ஒரு நெகோசியேஷன் ஆஸ்பெக்ட். நான் ஒரு பெரிய கிளையண்ட், நான் வந்து ஆஜூர் கூட பேசும்போது நான் ஏடபிள்யூஎஸ் இருக்கேன் நான் சொன்னேன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் நெகோசியேஷன்ல. அப்படிதான் உபயோகப்படுத்துறாங்களே ஒழிய ஒரே அப்ளிகேஷன் ஜிங்கா வந்து கிளவுட் பஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு கிளவுட்ல ஃபெயில் ஆகி இன்னொரு கிளவுட் பண்றதுனா ரொம்ப கம்மி பேரு. ஆமா, இல்ல அதோட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெஸ்டிங் நான் மல்டி கிளவுட் சில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தப்போ அந்த டெஸ்டிங் வந்து ரொம்ப தலைவலி. இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து மல்டி ரீஜன் ஒரு கிளவுடுக்குள்ள மல்டி ரீஜன் பண்றது கூட பரவாயில்ல. நீங்க ஒரு கிளவுட்ல இருந்து இன்னொரு கிளவுடுக்கு பண்றப்போ வந்துட்டு எஸ்பெஷலி வந்து ஜிசிபி அண்ட் ஏடபிள்யூஎஸ் பண்றதுக்கு வந்துட்டு தலை பிஞ்சிரும். சோ அது கூட கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாப்போம். கண்டிப்பா அந்த நோட்ல ஆக்சுவலி நான் ஒன்னு கியூப்கான் பத்தி ஒன்னு சொல்லணும். அது வந்து ஒரு வெல்கமிங் மூவ். ஏஐ கன்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கியூப்கான்ல. அது போன ஜப்பான்லயே வந்தது. இப்போ வெர்ஷன் 2.0 இருக்கு. என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து அதாவது நீங்க குபர்னெட்டிஸ் ப்ரொவைடரா இருக்கீங்கன்னா சில செட் ஆஃப் செக் மார்க்ஸ் நீங்க கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குறீங்கன்னா அது மேல நான் ஏஐ ஒர்க் லோட் ரன் பண்ணேன்னா ஒரு மினிமம் செட் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். அது நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் நான் இங்கேருந்து அங்க கொண்டு போறதுக்கு இதே ஒர்க்லோட நான் உங்க மேல உங்களை ரன் பண்றேன். பட் நீங்க கன்ஃபார்மெண்டா இருந்தீங்கன்னா தியரிட்டிக்கலி நான் இங்கேருந்து இங்க எடுத்து போக முடியும். ஏன்னா என்ன வெர்ஷன் ஆஃப் குபர்னெட்டிஸ் இல்ல என்ன ஏபிஐஸ் என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸ் கொடுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செக் மார்க் இந்த கேரண்டி பண்றதுனால இங்கே எனக்கு பண்ண முடியும். இப்போ ஏடபிள்யூஎஸ் EKS வந்து ஏஐ கன்ஃபார்மெண்ட். ஸோ நான் அதில் ஒரு ஒர்க் லோட் ரன் பண்ணேன்னா அதுலேருந்து சப்போஸ் AKS வந்து ஏஐ கன்ஃபார்மெண்ட் அஜூரும் பண்ணாங்கன்னு EKSல ரன் பண்ற ஒர்க் லோட நான் AKSல ரன் பண்ண முடியணும் குபர்னெட்டிஸ் பேஸ்ட் ஆன் கூட. அது ஒரு வெல்கமிங் திங். பட் அகைன் இந்த மாதிரி மல்டி கிளவுட் மல்டி எல்லாமே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஒரு பேப்பர் ஒரு செக் மார்க்கு இல்ல ஒரு சர்டிபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. கஸ்டமர்ஸ் எவ்வளவு உபயோகப்படுத்துவாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் அட்லீஸ்ட் இது
ஒரு 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 யோசிக்க வைக்குது இல்லையா, நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில இது ஒரு டூல் பாக்ஸ்ல இது ஒரு டூல்னு வச்சுக்க வேண்டியதான். ஆமா. கியூப் கான்ல வந்து இன்னொரு நம்ம ஒரு சின்ன ஒரு காமெடியான விஷயத்துல ஒரு ரிலீஃப் போயிடலாம். இப்ப இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாலும் இந்த ஸ்வாக்ஸ் ஆமா. அதெல்லாம் உங்களுக்கு என்ன கியூப் கான் ஸ்வாக்ஸ் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? யூஸ்வலா AWS So, போறவங்க வந்துட்டு ஒரு மூட்டை எடுத்துட்டு போவாங்க, திரும்பி வரப்ப 2.5 மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. ஆமா ஆமா கொஞ்சம் கரெக்ட். அதுல வந்து ரெண்டுலாவே வந்து ஸ்வாக்ஸ் வந்து அனலிஸ்ட்னாலே வந்து நிறைய ஸ்வாக்ஸ் இருக்கும். முக்காவாசி என்னுடைய வாட்டர் வந்துட்டு நிறைய ஒரு மூட்டை கிடைக்கும் உங்களுக்கு. ஜாக்கெட்ஸா இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் ஜாக்கெட்ஸ், வாட்டர் பாட்டில், வைஃபை, வயர்லெஸ், இதெல்லாம் வந்துட்டு நிறைய எல்லாம் லோகோ போட்டதுதான் என்னமே ஃப்ரீ. டிஷர்ட்ஸ், நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் நான் எப்போதுமே வந்து போனா 2 ஸ்டிக்கர்ஸ் எடுத்து வருவேன் என் குழந்தைங்களுக்கு காசுறோம். ஏன்னா இதுல இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்னால நிறைய ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் ஆச்சு. அன்பார்ச்சுனேட்டா எனக்கே வந்துட்டு ஒரு 10% சான்ஸ் இருந்தது கேன்சல் ஆகிறதுக்கு. பட் வருஷமா கேன்சல் ஆகல. அதனால நிறைய பேர் வரல. ஸோ வராதனால நிறைய பேருக்கு பேசிக்கலா நிறைய ஃப்ரீ டிஷர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஷர்ட் கிடைக்கும் இல்லையா ரெஜிஸ்டர் பண்ணும்போது. ஃபிளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4 கிடைச்சது அப்படின்னு பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் வந்துட்டு. பட் ஸ்வாக்னு பாத்தீங்கன்னா வெண்டர் கான்ஃபரன்ஸ் தான் நிறைய ஸ்வாக் இருக்கும். கூப்பன் நியூஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ், ஸோ நிறைய அது கியூட்டா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். நம்ம வந்து சரியா பிளான் பண்ணலன்னா நிறைய எடுத்து வர முடியாது. இப்போ நிறைய இப்போ கொஞ்சம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ நிறைய கலெக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட். யூஸ்வலா நான் இந்த நீங்க சில பூத்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்துட்டு 10 மணிக்கு வாங்க, இல்ல நாளைக்கு 10 மணிக்கு வந்தீங்கன்னா, இல்ல நாளைக்கு 5 மணிக்கு வந்தீங்கன்னா நான் வந்து லாட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒரு ட்ரோன் எனக்கு ஒரு வாட்டி கிடைச்சிருக்கு ஒரே ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு. அது ஒரு மாதிரி ஃப்ரீயா கிடைச்சிது. இதுல என்ன ஒரு பெயின் என்ன, நம்ம அதை டிக்கெட் வாங்கி திருப்பி 5 மணிக்கு போய் நின்று அதுக்கப்புறம் அவங்க வந்து குழுக்கள் பண்ணி அப்போ கிடைக்கணும். அந்த அளவுக்கு இப்பெல்லாம் ரொம்ப பொறுமை இல்லை. ஆனாலும் இதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ட்ரோன்ஸ் வந்தது. அப்புறம் ஆரக்கிள் எப்போதுமே வந்துட்டு இந்த இவங்க ரேஸ் கார் எடுத்து வருவாங்க, ரேஸ் ட்ராக். ஆரக்கிள் எல்லா கான்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ட்ராக் எடுத்து வருவாங்க. அது நீங்க பண்ணுங்க, அது அவார்டு லீடர் போர்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இந்த வாட்டி நான் கொஞ்சம் டிஷர்ட்ஸும் ஸ்டிக்கர்ஸும் நிறுத்திக்கிட்டேன் நான். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ வித் செட் நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ரிசர்ச், நியூரல் லிப்ஸ் அப்படிம்பாங்க. இதை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த பேப்பர்ஸ் பத்தி ஸ்ரீராம் நீங்க தான் பேசியிருக்கோம். நீங்களும் நம்ம பாஸ்டன் மாலா நம்ம 3 பேரும் பேசினோம் இந்த பேப்பர்ஸ் பத்தி ஏஆர் ரிசர்ச்ல வந்துட்டு. ஸோ இந்த என்ன சொல்ற பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் எல்எல்எம் மாடல்ஸை பத்தி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நானா பனானா ஆகட்டும், இல்ல சாட் ஜிபிடில அந்த ஃபீச்சரோ இந்த ஃபீச்சரோ அதெல்லாம் வந்து பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா டீப்பர் சைட்ல நீங்க போனீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச் சைடு அகடமிக் சைட் போனீங்கன்னா அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல இந்த நியூரல் லிப்ஸ் அப்படிங்கறது இந்த கம்பெனி இந்த கான்ஃபரன்சிங் வந்து முக்கியமா இருக்கு. சிம்போசியம் அப்படின்னு சொல்லலாம். சோ இத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நியூரல் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பேர் நம்ம வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் நான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பீப்பிள் இந்த இத பத்தி என்ன, அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுங்க. கண்டிப்பா. நியூரோபியஸ் வந்து நியூரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிம்போசியம் அப்படின்ற எக்ஸ்பேன்ஷன் 1987 இருந்து நடந்துருக்கு. நீங்க ஏஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகடமிக் கான்ஃபரன்சஸ் ஏஐ ரிலேட்டட் பாத்தீங்கன்னா 3 கான்ஃபரன்சஸ் ரொம்ப பிரசித்தியானவை. ICML இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங், ICLR இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேர்னிங் ரெப்ரசன்டேஷன், அண்ட் நியூரோபியஸ். நியூரோபியஸ் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ். நீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வந்து ஏஐ அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஜெனரேட்டிவ் ஏபியா இருக்கட்டும், ஏஐ இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய ஏஐனுடைய ஃபவுண்டேஷன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு யூரோபியஸ்ல கண்டிப்பா நியூரோபியஸ் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ்ல தான் இருந்திருக்கும். பட் கட்டாயமா நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபவுண்டேஷனல் பேப்பர் அட்டென்ஷன் இஸ் ஆல் வாட் யூ வாண்ட், வாஸ்வானி எல்லாம் எழுதின பேப்பர் வந்துட்டு 2017 நியூரோபியஸ்ல ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ நீங்க நியூரோபியஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க கான்ஃபரன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய ஏஐ கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், இல்ல 5 வருஷம் கழிச்சு ஏஐ கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். அந்த அளவுக்கு நீங்க பார்க்கலாம். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் பேப்பர்ஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் என்னன்னா, நீங்க நியூரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் நீங்க சுருக்கீங்கன்னா NIPS.
அந்த பேரை வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நாட் விமன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணதுனால ஆரம்பத்துல நிப்ஸ்னு ஆரம்பிச்ச கான்ஃபரன்ஸ் தான் வந்துட்டு 18ல நியூர் ஐபிஎஸ் மாறிச்சு. ஸோ நியூர் ஐபிஎஸ் மோர் இன்க்ளூசிவா இருக்கு. ஆஹ் நீங்க நீங்க இப்போ நம்மளோட ஏஐ ஃபீல்ட்ல இருக்க ஹூஸ் டாக்டர் ஃபேஃபே அலியா இருக்கட்டும், இல்ல அனிமா ஆனந்த்குமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாம் நீங்க வந்துட்டு நியூர் ஐபிஎஸ்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுல நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா நீங்க கட்டாயமா வந்துட்டு ஒரு ஒரு நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட் ரிசர்ச்சர் அப்படிங்கிறது வந்து கேரண்டி. அந்த ஒரு விஷயத்துல ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க பேப்பர்ஸ் பத்தி பேச ஆரம்பிங்க. இந்தியால இருந்து நியூரோபியஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வாசகர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், இந்தியால இருந்து என்ன பண்ண முடியும்னு பாருங்க. இந்த வருஷம் பர்சன்டேஜ் கூட வந்துட்டு சிங்கிள் டிஜிட் கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம பண்றோம், இவ்வளோ பண்றோம். பட் இட் ஆல்சோ ஷோஸ் இல்லையா, நம்ம வந்து ஏஏல வந்து நம்ம மார்க்கெட்டா இல்ல வந்து நம்ம லீடர்ஸ், நம்ம இந்தியா வந்து ஏஐக்கு மார்க்கெட்டா இல்ல இந்தியாவோட ஏஐல ஒரு எனேபிளரா இல்ல ஏஐனுடைய பயனியரா இல்ல இன்னோவேட்டரா அப்படிங்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்தியா வந்துட்டு மார்க்கெட்டை தான் இருக்கு. நிறைய நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்கிறது ட்ரூ தான். கூகுளுடைய வைசாக் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசணும், 15 பில்லியன் டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பேசணும். இப்போ சத்யநகர்ல போன வாரம் இப்போ 1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி 1 பில்லியன் இல்லையா நம்ம இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் எப்படி நம்ம ஐஐடிஎஸ்ல இல்லாத டேலண்டா இல்ல என்ன என்ன பார்க்கணும், என்ன குறை இருக்குன்னு பார்த்துட்டு யூரோபிஎஸ்ல நம்ம இன்னும் இந்தியால இருந்து எப்படி நிறைய பேப்பர்ஸ் வர முடியும், வந்தா நல்லா இருக்கும், வரணும்னு ஆசைப்படுறேன். அதோட நான் வந்து கிவ் இட் பேக் டு யூ டிஜே அண்ட் பாலன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடக்ஷன். நியூர் லிப்ஸா நியூ ரிப்ஸான்னு தெரியல, பட் ரெண்டு விதமான சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நியூர் ஐபிஎஸ் அப்படின்னு நியூ ரிப்ஸ் தான், இப்ஸ் தான், லிப்ல இப்ஸ் தான். ஆமா, இவன் சில இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா, சில இடத்துல அப்படி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் வில் கால் இட் அஸ் ஐபிஎஸ், ஜஸ்ட் டு நியூ ஐபிஎஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ பாஸ்டன் பாலா, நீங்க வந்து இதை பத்தி இந்த சில பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க. பட் இந்த வருஷம் வந்துட்டு வருஷம் வந்துட்டு ஒரு 2 to 3 அவார்ட் பெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க, அப்புறம் பெஸ்ட் டைம் டெஸ்டட் அவார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் வந்துட்டு புதுசா வந்துட்டு ஜெஃப்ரி ஹிண்டன், அவரே ஃபாதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம், அவரு வந்து அவரோட பேர்லயும் ஒரு பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நீங்க என்ன சில பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பேப்பர்ஸ் 2 பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதை பத்தி பேசுங்களேன், அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். தேங்க்ஸ் தினேஷ். 2 பேப்பர் எனக்கு இதா முக்கியமாப்பட்டது. அவங்க சொன்ன எல்லா பேப்பரையும் முழுமையா படிக்க முடியல. முதல் பேப்பர் வந்துட்டு அவங்க வந்துட்டு முக்கியமான பேப்பர்னு அவங்க முன்வைத்தாங்க. இன்னொன்னு வந்து பரிசு பெற்ற பேப்பர். ஸோ பரிசு பெற்ற பேப்பர் வந்துட்டு என்ன சொல்லுது, 1000 தடவை நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் த பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து 1000 லேயர் நெட்வொர்க்ஸ் ஃபார் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. சுய கண்காணிக்கப்பட்ட வலுவூட்டப்பட்ட கற்றலுக்கு. இதுக்கு வந்து மாற்றா வந்துட்டு இன்னொரு பேப்பரும் எனக்கு பொருத்தமாப்பட்டது. அதாவது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம், சாட்ஜிபிடி கிட்டேயோ ஓப்பன் ஏஐ கிட்டேயோ இல்ல ஆந்த்ரோபிக் கிட்டேயோ நம்ம கேட்கும்போது சரியான பதில் வராது. அந்த அது வந்து எப்படி அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு, டஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ரியலி இன்சென்டிவைஸ் ரீசனிங் கெப்பாசிட்டி இன் எல்எல்எம்ஸ் பியாண்ட் த பேஸ் மாடல் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் ஒண்ணு தொடர்புடையது. 2வது பேப்பரை முதல்ல பார்த்துடலாம். இந்த பேப்பர் வந்து என்ன சொல்லுது, இந்த பகுத்தறியும் இப்போ AlphaGo இருக்கு. AlphaGoவை வந்துட்டு நல்லா விளையாடுறது வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு மாடல் வச்சிருக்கோம். இதையே எடுத்துட்டு ஏன் வந்துட்டு இன்னும் மற்ற விஷயங்களை தானா கத்துக்கிறதுக்கு, ஒரு நம்மளோட கேன்சரை கியூர் பண்ற மாதிரி பெரிய விஷயங்களுக்கு இன்னும் ஏன் நம்மளால அது டக்குன்னு கொண்டு போக முடியல, அது ஏன் அவ்வளவு சிரமமா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த பேப்பரோட எங்க தடுமாறுது, எப்படி எல்லாம் அதை வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு பல்வேறு மாடல்களை பார்த்துட்டு அது வந்து என்ன சொல்லுது,
கணிதத்துறையிலயோ இல்ல நம்ம சாதாரணமா அன்றாடம் பயன்படுத்துற ப்ரோக்ராமிங்லயோ இல்ல நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், கம்ப்யூட்டர் விஷன் பத்தி நிறைய பேசியிருக்கோம். தானா வண்டி ஓட்டும் போதோ இல்ல ஒரு பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கோ இருக்கிற விஷுவல் ரீசனிங்லயோ அது வந்து எப்படி தடுமாறுதுங்கிறத பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களே சில ஆல்டர்னேட்டிவ்ஸும் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் மாடல் டிஸ்டிலேஷன் தெரியும். அதாவது மாடல் டிஸ்டிலேஷன் வந்துட்டு ஒரு டீச்சர் மாடல் இருக்கும், பெரிய மாடல், லார்ஜ் மாடல் இருக்கும். அது போய் ஒரு குட்டி மாடலுக்கு கற்றுத்தரும். அதை வந்துட்டு நம்ம பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்துறோம், எட்ஜ்ல பயன்படுத்துறோம், ஸ்பெஷலைஸ்டு துறைகள்ல பயன்படுத்துறோம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம், மாடல் டிஸ்டிலேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து அவங்க சொல்றது டெப்தா போ அப்படிங்கிறாங்க. அங்கதான் இந்த 2வது பேப்பர் முக்கியம் ஆகுது. 2வது பேப்பர் வந்து என்ன சொல்லுது, நார்மலா வந்துட்டு நம்ம நீங்க திங்கிங் மோட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுவே சொல்லும். அது பேர் என்ன, ஐம் செக்கிங் வித் அதர் சோர்சஸ், ஐம் கோன மேக் ஷுர் திஸ் இஸ் ஆத்தென்டிக், சரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு 5 வாட்டி செக் பண்ணும், 10 வாட்டி செக் பண்ணும். அப்புறம் உங்க டோக்கன் லிமிட் ஃபுல் ஆயிடும், இல்ல கான்டெக்ட் வந்துட்டு கரெக்ட் ஆயிடலாம். பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 70%, 50%, 60%க்கு மேல கான்டெக்ட் கொடுக்கறோம்னா அது வந்துட்டு அப்புறமா ஒழுங்கா அதால சிந்தித்து ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 1000 லேயர், 1000 தடவை உள்ள வந்து திரும்ப திரும்ப எல்எல்எம்எஸ் ஜட்ஜ் இல்ல அந்த மத்த எல்எல்எம் யூஸ் பண்ணி இல்ல அதே எல்எல்எம் திரும்ப 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 செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மூலமா நம்ம பண்ணலாங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு தேதியில இது நல்ல இதா இருக்கும். பல மீம்களை நம்ம பார்த்திருப்போம். இப்ப கூட இன்ட்ரெஸ்ட்ல பத்தி ஒரு மீம் பார்த்தேன். இங்க வந்துட்டு இங்க ஒரு நிமிஷம் நம்ம நம்ம உலகத்துல 7 வருஷம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ரிவர்ஸ் மாதிரி எங்கேயாவது போனா, இங்க போனா இந்தியால சாரி உலகத்துல இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான், இங்க வந்துட்டு 7 வருஷம் பயன்படுத்தலாங்கிற மாதிரி எங்கேயாவது போனா தான் இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற நிலைமையில. ஆனா ரொம்ப முக்கியமான பேப்பர், பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் டெப்த் முக்கியங்கிறத ஆராய்ச்சி பூர்வமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பேப்பர்ல வந்துட்டு இது தியரியா இல்லாம அவங்க ப்ராக்டிக்கலா சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணதுனால இது வந்துட்டு ஒரு புது கேப்பபிலிட்டிஸை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல அப்படின்னு இருக்காங்க. இது ரெண்டும் எனக்கு புரிஞ்சது. நீங்க இன்னொரு 3-4 பேப்பரை பாத்தீங்க தினேஷ், நீங்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். நீங்களே இது சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு, நியூரல் லிங்க் நியூரல் ஐபிஎஸ் பத்தி. நான் பார்த்தது வந்துட்டு இந்த கேட்டிங் மெக்கானிசம் பத்தி. கேட்டிங் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து நம்ம டீச் பண்றப்போ நம்ம இது பேசியிருக்கோம். என்னன்னா, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. பட் அந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ட்ரெயின் பண்ண இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஆல்மோஸ்ட் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்றோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இதை பத்தி கூட காமெடியா கூட நம்ம ரவி கூட பேசிட்டு இருப்போம், சொல்லிட்டு இருந்தாரு வந்துட்டு நம்ம வந்து மில்லியன்ல ஆரம்பிச்சோம், பில்லியனுக்கு எப்போ போச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்போ தான் ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்றோம். ஸோ என்னன்னா, இந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அதிகமாக இஸ் இட் எஃபிஷியன்ட்லி இன்க்ரீசிங் த பவர் ஆஃப் எல்எல்எம்ஸ்? அதனால எல்எல்எம் மாடல்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதா, அது ஒரு லீனியாரிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். அதாவது இந்த மோர் கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. ஸோ எனக்கு வந்து இது என்னன்னா, இந்த ஒரு லீனியர் காரலேஷன் இருக்கு அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ பேராமீட்டர்ஸ் போட்டு இவ்வளோ டேட்டா போட்டு இது பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோமே, அதனால வந்துட்டு இந்த எல்எல்எம் வந்து இவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா, ஹல்யூஷனேஷன் பத்தி இருக்கும், டேட்டா சிங்க் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த நம்ம யூஸ் பண்ற டேட்டாலாம் எஃபிஷியன்டா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் ஒன் பாயிண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த ஒரு ஃபனல் மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, இல்லை ஒரு பைப்லைன் மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, அந்த டேட்டா போற பாதையில வந்துட்டு எங்கெல்லாம் நம்ம கேட் பண்ணி டேட்டா அனுப்பணும் அப்படிங்கிறது. ஸோ அதாவது வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா ப்ராசஸிங் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ப்ராசஸ் பண்ணி அடுத்த நோடுக்கு அனுப்புறோம், அடுத்த அந்த நோட்ல ப்ராசஸ் பண்ணி இன்னொரு நோடுக்கு அனுப்புறோம் இல்லைங்களா? ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, 2 விஷயம் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்க அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தட் கேட்ஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு. ஸோ நோட் 1, நோட் 2, நோட் 3 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நோட் 1க்கு 2க்கும் நோடுல வந்து ஒரு கேட் வச்சோன்னா, ஒரு கண்ட்ரோல் வச்சோன்னா, அது வந்து எஃபிஷியன்டா இந்த எல்எல்எம் மாடலை ட்ரெயின் பண்ணுமா அப்படிங்கிறது ஒண்ணு. இல்ல
அது வந்து முன்னால வைக்கணுமா பின்னால வைக்கணுமா, அந்த பொசிஷன் ஆஃப் தட். அதே மாதிரி அந்த கேட் வந்து எவ்வளவு பெருசா அந்த கேட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதை பத்தி வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு தான் வந்துட்டு இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுல வந்து ஸ்பெஷலைஸ்டு இந்த வெக்டார் மல்டிபிளிகேஷன் நடக்கிற இடம். நீங்க பாத்தீங்க எல்எல்எம் ட்ரைனிங் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி இது சொல்லியிருக்கோம். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்டர்னலி பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன், ஃபோர்காஸ்டிங், இன்ஃபரன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ளார வந்து அதனாலதான் ஜிபியூஸ் யூஸ் பண்றாங்க. என்னன்னா மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து இது எந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் டீப்பர், லிட்டில் பிட் கன்ஸ்ட்ரூட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா அது எங்க வைக்கணும் அப்படிங்கிறது, அது எவ்வளவு தூரம் வைக்கணும் அப்படின்னு மெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்றதுன்னா சின்ன கல்லு பெத்தலாபம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா அனுப்பி எல்லாம் வந்து கரெக்டா இது பண்றதா அப்படிங்கறத விட இந்த கேட்டு இந்த ஸ்பெசிபிக் அளவுக்கு திறந்து இந்த இடத்துல வச்சோம்னா திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கால்குலேஷன் இது வந்து நீங்க ஜென்ரிக்கா வந்துட்டு ஒரு சின்ன மாடலுக்காகவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பைப்லைன் மாத்திரம் இல்லாம நீங்க எந்த பைப்லைன் எடுத்துட்டாலும் அதுல இந்த மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணி அந்த கேட்டிங்கோட மெக்கானிசம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த பொசிஷன்ல வைக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேப்பர் அறிவுறுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல பிரேக் த்ரூ நினைக்கலாம். ஸோ இது நீங்க நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த ஆராய்ச்சி ஏன் என்ன பொறுத்தளவு கொடுத்துருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ட்ரைனிங் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கு. ஸோ நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த இதுல பவர் சேவிங் கூட நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க ட்ரெயின் பண்றதெல்லாம் வந்து பல வேஸ்ட் ஆக போகும். ஸோ இப்போ நீங்க எஃபிஷியன்ட்டா இந்த கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ எங்க கேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்டிங் கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்கன்னா அதே மாதிரி எந்த அளவுக்கு கேட்டிங் பண்ணணும், எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தட் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மெமரைசேஷன் அதே மாதிரி வந்து அவ்வளோ மெமரி யூட்டிலைசேஷன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் இருந்தாலும் லைனா ஒன் பை ஒன்னா அனுப்புங்க அது போதும். பட் இந்த மெக்கானிசம் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பேப்பருக்கு வந்துட்டு இந்த வருஷம் பரிசு கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு வாட்டி இந்த ரிசர்ச் பேப்பர் இந்த நம்ம எப்பவுமே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். இது வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் என்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ரைட் நவ் பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் வச்சு பார்ப்போம்ப்ப இதுதான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா இந்த கமர்ஷியல் எல்எல்எம் மாடல்ஸ் இல்லைன்னா இல்ல பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் நம்ம பில்லியன் வச்சிருக்கிறவங்க இல்ல ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இது எடுத்துட்டு போய் இன்னும் 3 எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணும். ஸோ இதுல வந்து இந்த ரைட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் கேட்ஸ் எங்க இருக்கணும் அப்படிங்கிறது திருப்பி ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னால இப்படி ஒரு ஆராய்ச்சி நடக்கக்கூடிய சாத்தியங்களும் இல்லாம இருந்துச்சு. இது எங்க வைக்கணும் அப்படிங்கிறது யாரும் யோசிக்கல. ஆனா யோசிச்சு இங்க வச்சீங்கன்னா எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். ஸோ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் எங்க போகணும் அப்படிங்கறதா இந்த பேப்பரோட முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ தட் இஸ் டுடேஸ். சொல்லுங்க நீங்க ஸ்ரீராம், நீங்க இது சொல்லுங்க. நான் ஒன்னே பாலாவுடைய பேப்பர்ல கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாலா பண்ண பேப்பர் வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் வெரிஃபைபிள் ரிவார்ட்ஸ் இல்லையா. அந்த பேப்பர்னுடைய கன்க்ளூஷன் வந்து ரொம்ப அவனுடைய முடிவு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த முடிவு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இப்பத்திய ஃபார்மேட்ல நாங்க பண்ண இதுபடி ஆர்எல்விஆர் வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. பேஸ் மாடல்ஸ் எதுல இருந்து ஆரம்பிச்சோமோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணல, டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய லிமிடேஷன்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் ஒன்றும் ஓப்பனா இல்லை, நாங்க பண்ணது வந்துட்டு சின்ன மாடல்ஸ் அப்படின்ட்டு லைக் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்ல பண்ணியிருக்கோன்றாங்க. அந்த ரெவ்யூ கட்டனுடைய ரெவ்யூ கமெண்ட்ஸ் பார்த்தா கூட வந்து அவங்க ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க வந்து சின்ன மாடல்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் படிச்ச மாதிரி ஞாபகம். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் இல்லாம ஓப்பன் ஏஐ மாடலோ இல்லை இந்த மாதிரி ஆந்த்ரோபிக் மாடல்லையோ பண்ணினாங்கன்னா இது வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு பாசிபிலிட்டி இருக்கு. பட் நெவர்தலெஸ் இது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்னா ரிவார்ட் ஜென்ரலாவே வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கா இருக்கட்டும், நம்ம எப்படி கத்துக்கிறோம், நம்ம அது ஆல்வேஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வருதுங்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமானது. நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுத்தா கண்டிப்பா நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம கத்துக்கிறோம் தான். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் இதனுடைய ஃபாலோ அப் பேப்பர் எப்படி இருக்குங்கிறது வந்து இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அவுட். பட் அதான் சொல்லணும் ஆசைப்பட்டேன். பட் தேங்க்யூ அந்த பேப்பரை பத்தி நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
பர்ஃபெக்ட் சூப்பர். தேங்க்ஸ் ஸ்ரீராம் ஃபார் ஆடட் கமெண்ட்ரி. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வி கவர்ட் அ லாட் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி நம்ம வி ஸ்டார்டட் வித் ஏஜென்டிக் ஏஐ கான்ஃபரன்ஸ்ல இருந்துட்டு வி வெண்ட் ஆன் டு கியூப்கான். அங்கிருந்து கம்பேரிசன் ஆஃப் இன்வைட், இக்னைட் அண்ட் கியூப்கான் பண்ணோம் லைட்டா. வி ஷேர்ட் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இட். அங்கிருந்து வந்து நியூரோ ஐபிஎஸ் ஆர் நியூரோ ஐப்ஸ் அதை பத்தி பேசினோம். ஸோ அதுல வந்துட்டு ஒரு 3 பேப்பர், பாலாவோட 2 பேப்பர் பிளஸ் என்னோட 1 பேப்பர் அருமையா இருந்துச்சு. ஸோ வில் ஷேர் தட் லிங்க் இந்த நியூரோ ஐபிஎஸ். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா பிரிட்டி மச் எவ்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் பார்ட்டிசிபேட்டிஙங். பட் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில வந்துட்டு நம்ம வி ஆர் காலிங் அவர் செல்ஃப் ஏஐல வந்துட்டு நம்மளும் வந்து நம்மளோட ஆட்கள் வந்து ரொம்ப முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வர கான்ட்ரிபியூஷன்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதனால இதோட இவ்வளவு தூரம் இது வந்து பரவலாகணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்ல வந்துட்டு அந்த ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து நானா பண்ணால வந்துட்டு ப்ராம்ப்ட் எழுதி இமீடியட்டா இமேஜ் ஜென்ரேட் பண்ற மாதிரி விஷயம் இல்லை. இட் வில் டேக் டைம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாலா சொன்ன பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சில பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த வந்த பேப்பர்ஸ். ஸோ அதோட ப்ரூஃப் இந்த புட்டிங் அப்படிங்கிறது அது கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஏஐ யுகத்துல கூட ஒரு 5 to 10 வருஷம் ஆகும். ஸோ இன்னைக்கு இருந்தே நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ரிசர்ச் ஏற்கனவே இருக்கணும். அதை வந்து நம்ம கண்டினியூஸா வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்கு வந்து பண்ணணும். நம்ம வாசகர்களுக்கு என்ன சொல்றோம்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்ரீராம் ஆகட்டும், பாபா ஆகட்டும், நானாகட்டும், இது படிக்கிறப்ப வந்துட்டு ஒரு 10 கட்டுரை இருந்துச்சு. நாங்க ஒரு வாரத்துல வந்து படிச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுத கட்டுரைன்னு பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணு கூட முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் டென்ஸான கட்டுரைகள். பட் அகெயின் வி யூஸ்ட் எல்எல்எம் மாடல்ஸ். எவ்வளவுலாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமோ டிரான்ஸ்லேட் பண்ணி, எங்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் சிம்பிளிஃபை பண்ணி கத்துக்கணும். நம்ம வாசகர்களுக்கு அதே தான். கோ ரீட் இட். நம்ம வந்து எத்தனையோ சாட் ஜிபிடி வந்து இந்த இதுக்கு ப்ராம்ப்ட் பண்றதை விட இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ரிசர்ச் கட்டுரை அப்படின்னு கூட படிக்கலாம். ஐ திங்க் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ வித் தட் செட், பாபா, எனி லாஸ்ட் வேர்ட்ஸ், எனிதிங் எல்ஸ் தட் யூட் லைக் டு கவர்? டெஃபினட்டா. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ ஸ்ரீராம். வெரி இன்ஃபர்மேட்டிவ். அண்ட் நீங்க ரஜினிகாந்த் பத்தி ஸ்பெஷலா ஒண்ணு சொல்ல போறேன். நீங்க தலைவரை பத்தி, எங்களோட சூப்பர் ஸ்டார், அது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏஐ பத்தி நம்ம எல்லாரும் ஒரு பெரிய இது ஒண்ணு பண்ண போறோம், ரவுண்ட் டேபிள் ஒண்ணு பண்ண போறோம். அதுக்கும் ஒரு முஸ்தீபா நீங்க அழகா நீங்க ஒரு இந்த இது வச்சீங்க, ஏஜென்டிக் ஏஐயா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, எனேபிளரா, பிளாட்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரி. எனேபிளர் பிளாட்ஃபார்முக்கு எல்லாம் என்ன வித்தியாசம், யார் யாரு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது ஒண்ணு பண்ண போறோம், ரவுண்ட் டேபிள். அதுக்கு ஒரு நல்ல பீடிகையா, நல்ல டீசரா ஐ திங்க் யூ ஸ்டார்டட் அவுட் பிரிட்டி வெல் வித் giving lot of clues. So thank you. And நீங்க சொல்லுங்க, வைப் கோடிங் எல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்காலர்லி ஆர்டிகல்ஸ் மட்டும் பண்றது இல்லன்னு. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க ஸ்ரீராம். கண்டிப்பா. ஒரு தலைவர் ரசிகனா நான் வந்துட்டு சரி என்னதான் பண்ணலாம், நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன். https://rajinikanth.ai. அந்த ஏஐ டொமைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம வாசகர்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அது வந்துட்டு என்ன வெப்சைட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா இந்த காலத்துல. பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா வந்துட்டு நான் முழுக்க ஒரு 90% வந்துட்டு இது எல்லாமே கிளாட் தான் பண்ணிச்சு. நான் வந்து இதுதான் பண்ண போறேன், தலைவரோட ரசிகன் நான், இப்படிதான் ஆரம்பிச்சேன். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவருக்கு 50 years ஆச்சு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில வந்துட்டு. +12 எனக்கு பர்த்டே வருது, இஸ் டர்னிங் 75. ஒரு ரசிகனா நான் ஒன்று பண்ண போறேன். இது கமர்ஷியல்லாம் ஒன்று. ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு லுக் இருக்கணும், என்ன டிசைன் இருக்கணும், என்ன ஃபாண்ட் இருக்கணும், என்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கணும்னு ஆரம்பிச்சு என்னென்னலாம் கொடுத்தா இன்ட்ரெஸ்டா பண்ணலாம். லைக் இப்போ நீங்க அந்த சைட்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வீடியோ பண்ணும்போது அந்த சைட்ஸ் காமிச்சுன்னு இருக்கும். நீங்க சைட் போனீங்கன்னா வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு 50 தோனைய வந்து ஒரு 50 ஐகானிக் மூவிஸ், இந்த 50 வருஷத்துல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 மூவிஸ் முதல்ல ஹைலைட் பண்ணுது. அதை தவிர வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து விச் ரஜினி கேரக்டர் ஆர் யூ, ஒரு சிம்பிள் குவிஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணா ஓகே. நான் பண்ண வந்து எனக்கு வந்து காளி, முள்ளு மலரும் காளி அந்த மாதிரி. ஸோ அதை தவிர வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு ட்ரிவியா, அது வந்து அது கொஸ்டின் மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரீக், ஒரு 7 நாளைக்கு நீங்க கரெக்டா கொண்டு போகலாம். நீங்க இதெல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு டயலாக் கார்ட் ஜென்ரேட்டர். இப்போ வந்து ஒரு பாப்புலர் 10 டயலாக், அது 50 டயலாக் கொடுத்துச்சு, அது சரியா கொடுத்து. பட் 10 டயலாக் வச்சு இப்போ நான் என் வழி தனி வழி, அது இல்லாட்டி வந்துட்டு நான் ஒரு தடவை சொன்ன மாதிரி, இது நீங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல
நீங்க வந்து ஒரு கார்டா டவுன்லோட் பண்ண முடியும். அதை நீங்க சேவ் பண்ணலாம். அதை நீங்க வந்து உங்க சோஷியல் மீடியா ஷேர் பண்ணலாம். ஜென்ரலா ஒரு ரசிகனா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம மூவினுடைய சாராம்சமோ இல்ல பாப்புலர் டயலாகோ இல்ல இன்ஃபர்மேஷனோ நீங்க அந்த 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 வெப்சைட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அது கூட வந்து கிளாத் தான் பண்ணிச்சு. தமிழ் டெக்ஸ்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதான் ஜெமினி கேட்டேன். ஜெமினி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எடுத்த உடனே ஜெமினி என்ன சொல்லிச்சு, நீ வந்துட்டு ஏஐ பண்ற, இது வந்துட்டு லீகல் லேபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இமேஜ் எல்லாம் பண்ணாத, வீடியோ எல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்கா பாலாபிஷேகம், வர்ச்சுவல் பாலாபிஷேகம் எனேபிள் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா ஜெமினி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்ல வந்தேன்னா வந்துட்டு இப்போ இட்ஸ் a குட் டைம் டு பில்ட். நம்ம வாரம் ஒரு பேப்பரை வந்து நம்ம படிக்கிற மாதிரி வாரம் ஒரு அப்ளிகேஷன் கூட நம்ம பில்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஏஐ யூஸ் பத்தி நான் வந்து அது நம்ம ரசிகர்கள் நம்மளுடைய வாசகர்கள் வந்துட்டு பண்ணா நம்ம இட் வில் பி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல். நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் ரொம்ப கோட் அடிக்காம நான் வெறும்னா வைப் கோடிங் வச்சோ இல்ல வெறும் ப்ராம்ப்ட் வச்சோ என்ன பண்ண முடியும்னு டெஸ்ட் பண்றதுக்கோசரம் பண்ண நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். பட் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் https rajinikanth.ai நீங்க விளையாடுங்க, குவிஸ் ஆன் பண்ணுங்க, இல்ல தப்பு இருந்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். பட் இது பியூரன் முழுக்க ஒரு ரசிகர்களால் ஏஐ உபயோகப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. எப்பயும் நம்ம எதுவும் வைக்க மாட்டோம். இதுல கமர்ஷியல் இன்டென்ட்டே கிடையாது, இருக்கவும் போறதில்லை, எப்போதும் இருக்க போறதில்லை. ஸோ அந்த யாருக்காச்சும் நீங்க தலைவருக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருந்தாலோ இல்ல தலைவரினுடைய இன்டைரக்ட் கான்டாக்ட் இருந்தா கூட அவருடைய பார்வைக்கு நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரு பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். அகைன் இது வந்துட்டு ஹாப்பி பர்த்டே தலைவா. அண்ட் 50 வருஷமா நம்மள வந்து மகிழ்விச்ச ஒரே ஆளு, ஐ மீன் நிறைய ஆளு, பட் சூப்பர் ஸ்டாரா மகிழ்விச்ச ஒரே ஆளுங்கிறதுல வந்துட்டு நோ வாட்ஸ் அபவுட் தட். பட் அகைன் நீங்க 2 விஷயம். ஒண்ணு நம்மளுடைய தலைவர், 2வது அது எப்படி பண்ணுங்கிறது தான் வந்துட்டு நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன். மோர் தென் த சைட் நீங்களும் பண்ணுங்க. கிளாடா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், ChatGPT இருக்கட்டும், பில்ட் சம்திங். ஸோ ஏன் நம்ம ஒரு வாரம் ஒன்று பில்ட் பண்ணக்கூடாது? மேபி நம்ம வந்து இட் வில் பி மோர் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி டிஜே அண்ட் சந்தோஷம். வாசகர்களுக்கு நன்றி. ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே தலைவா. அருமை சூப்பரான அருமையான ரஜினி ட்ரிபியூட்டோட முடிச்சிட்டீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சைட்டை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட 2 தலைவர் ஃபேனா இருக்கலாம், நீங்க வந்து அனிருத்தோட ஃபேனா இருக்கலாம், இல்ல இளையராஜா ஃபேனா இருக்கலாம். ஸோ யூ கேன் பில்ட் வாட் எவர் யூ வாண்ட், ரைட்? ஐடியா. ஸோ டேக் திஸ் அஸ் இன்ஸ்பிரேஷன். நாங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணோம், நீங்க எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா சந்தோஷம். கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஸோ தட் சைட் இந்த வார ஏஐக்கு வந்துடலாம், முடிவுக்கு வந்துடலாம். நன்றி ஸ்ரீராம். தெரியும் உங்களுக்கு வந்து நீங்க கியூப்கான் போயிட்டு வந்துட்டு யூ ஹேட் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கரெக்டாக வந்துட்டீங்க ஃபுட் பாய்சனிங்னால. தேங்க்ஸ் அண்ட் தேங்க் காட் ஃபார் பிரிங்கிங் யூ பேக். பாஸ்டன் பாபா, தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 கட்டுரைகளை வந்துட்டு அடிச்சு பிடிச்சி படிச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாபா சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு அதில் வந்து நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். we will talk about overall இந்த வருஷம் வந்து ஏஐல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரீகேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இஃப் யூ ஹேவ் எனி ஐடியாஸ் டூ ஷேர் இட் ஹியர். நம்ம அதையும் அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். வித் தட் செட் தேங்க்யூ ஆல். இந்த வரைக்கு இதோட முடிவு கொடுத்துடலாம். தேங்க்யூ. வணக்கம். பை.